தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என தகர வரிசையில் கூட கவிதை எழுதுவதற்கு வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன். உலகிற்கு கலை, அறிவியல், பண்பாடு, இலக்கியம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலகிற்கு அறிவை கடனாக வழங்கியவன் தமிழன். உலகில் வாழ்கிற பிற இன மக்கள் எல்லாம் தத்தம் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறான். இங்கு கூடியுள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். தலைப்பு: இன்றைய இளம் தலைமுறையினரில் தமிழர் மரபுகளை கட்டி காப்பது ஆண்களா பெண்களா? ஐயா, இன்னைக்கு வரைக்குமே கட்டி காப்பது ஆண்கள் மட்டும் தாங்க ஐயா. எனக்கு முன்னாடி பேசின தோழி சொன்னாங்க, வெளிநாட்டுல போய் நாங்க தான் கலாச்சாரத்தெல்லாம் வந்து பாரம்பரியத்துல இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை பேருங்க அங்க போய் சேலை கட்டுறாங்க? எல்லாம் அரையாடைய தானே அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயா அப்புறம் சொன்னாங்க, வள்ளி கும்மின்னு இருக்கு, அதை பெண்கள் தான் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த பாட்டு பாடுறது ஒரு ஆண் மகன் தாங்க ஐயா, வள்ளி கும்மி பாடுறது ஒரு ஆண் தாங்க ஐயா. முன்னாடி பேசின தோழி சொன்னாங்க, என் அண்ணனுக்கு போன் பண்ணுங்க, அவரு சீர் கொண்டு வருவாருன்னு. எந்த பொண்ணாவது எங்க அக்காவுக்கு போன் பண்ணுங்க, எங்க அக்கா சீர் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களாங்க ஐயா. இப்பயுமே அந்த சீருன்றதை காப்பாத்துறது ஆண்கள் மட்டும் தானாங்க ஐயா. ஐயா, எனக்கு நிறைய வீட்டுல வந்தவங்களை வான்னு கூப்பிடுறதே ஆண்கள் தாங்க ஐயா. தண்ணி வந்து பெண்களையா கொடுக்குறாங்க, ஆண்கள் தானே எனக்கு நிறைய வீட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் விறகடுப்புல சமைப்பாங்கயா, இப்பெல்லாம் மாடுலர் கிச்சன்ல சமைக்கிறாங்க. சொல்ல போனா சமைக்கிறதே இல்ல, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா இன்றைய கால பெண்கள். வேஷ்டி இன்னைக்கு ஆண்கள் போடுற ஆடையெல்லாம் பெண்கள் போட்டுக்கிட்டாங்க. கேட்டா ஆடை சுதந்திரம்னு சொல்றாங்க. பெரிய கோயில் விழாக்களெல்லாம், குடும்ப விளக்கெல்லாம் போய் பாருங்க, பெரியவங்க வந்து வேட்டி சட்டை போடுறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. சின்ன 2-3 வயசு குழந்தைங்க எல்லாம், ஆண் பிள்ளைகளா வேட்டி போட்டிருப்பாங்க. ஆனா பெண் பிள்ளைகள் யாராவது பட்டுப்பாவடை போட்டிருக்காங்களா? எல்லாம் பார்டர் ட்ரெஸ் தாங்க போட்டிருக்காங்க. இதுல எங்கெங்க இவங்க தமிழர் மரபை கட்டி காப்பாத்துறாங்க? ஐபிஎல் மேட்ச்ல விளையாடுற ஆண்களுக்கு கோடிக்கணக்கில் பரிசு தொகை தராங்க. ஆனா ஜல்லிக்கட்டுல விளையாடுற ஆண்களுக்கு அண்டாவும் குண்டாவும் தாங்க பரிசா தராங்க. ஆனாலும் எங்க இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதுல கலந்துக்கிறாங்க ஐயா. ஏன்னா அந்த மாட்டுக்கு இடையில இருக்க ஒரு மஞ்சள் துணி கட்டி இருப்பாங்க, அதுல இருக்க உருமாவை அவிழ்த்து எடுப்பாங்க. தன் உயிரே போறது தெரிஞ்சாலும் அந்த உருமாவை அவிழ்த்து எடுக்கிறதாங்க ஐயா வீரம். இந்த வீர விளையாட்டுகளை மரபு வழியா இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறது எங்க ஆண்கள் மட்டும் தானங்க ஐயா. யாராவது ஒரு பெண் ஜல்லிக்கட்டுல கலந்துருக்காங்களா ஐயா? விவசாயங்க ஐயா, எல்லாருடைய உழைப்புமே பணமாகும், எல்லாருடைய உழைப்புமே பணமாகும். ஆனால் விவசாயி ஒருவனுடைய உழைப்பு தாங்க நமக்கு உணவாகும். அதுவும் எல்லா நாட்டிலும் விவசாயம் பண்றாங்க. ஆனா தமிழர்கள் செய்யற விவசாயம் இயற்கை பாரம்பரிய விவசாயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே நமக்கு பூமி சொந்தம்னு. ஆனா வந்து நம்மாழ்வார் சொல்றாரு, நம்ம தான் பூமிக்கு சொந்தம். அவர்கிட்ட போய் பிபிசி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு இந்த உலகத்திலே அதிசயமானது எதுங்கய்யா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு? தாஜ்மஹாலே, ஈஃபில் டவரையே சொல்ல, இந்த உலகத்திலேயே அதிசயமானது பூமி தான். ஏன்னா பூமி மட்டும் தான் கீழே விளையாட பொருளா மக்க செய்யும், அதில் விழுகிற விதையை மட்டும் முளைக்க செய்யும் சொல்லி இந்த இளைஞர்களா வந்து பூமிக்கு பாதிப்பு தராத வகையில இயற்கை விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லி இன்றைய எத்தனையோ படிச்ச இளைஞர்கள் ஐடி வேலையை விட்டுட்டு வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பெண்களாவது விவசாயம் இன்னைக்கு பண்றாங்களாங்க ஐயா? ஐயா, ஒரு கடாவையும் இன்னொரு கடாவையும் மோத விடுவாங்க ஐயா. ஜெயிக்கிற கடாவை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க, தோக்கிற கடாவை வெட்டி கரியாக்கிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு கூட வீரியமும் வீரமும் கடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியவன் தமிழன் தானங்க ஐயா. இன்னைக்குமே அதை எங்க ஆண்கள் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. தூத்துக்குடியில அருண் பிரசாத்ன்ற ஒரு அண்ணா வந்து தன்னோட 10 ஏக்கர் நிலத்துல ஆமையோட முட்டைகளை வாங்கி வளர்த்து அதை கொண்டு போய் கடல்ல விட்டுட்டு இருக்காங்க ஐயா. அப்ப பண்ணனதெல்லாம் இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறது எங்க ஆண்கள் தாங்க ஐயா. மாற்றுத்திறனாளிகள் அல்லையா, உலகத்தை மாற்றக்கூடிய திறனாளிகள் தானே மாற்றுத்திறனாளிகள். அந்த வகையில மாரியப்பன்றவர் வந்து வெளிநாட்டுல போய் ஒலிம்பிக்ல ஜெயிச்சுட்டு வந்தோம், பரிசு தொகை நிறைய கொடுக்கறாங்க. அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த பரிசு தொகையை வந்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் படிச்ச அரசு பள்ளிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு 30 லட்சத்தை கொடுத்தாருங்க ஐயா. இன்னைக்குமே ஈகை குணம் படைச்சது ஆண்கள் மட்டும் தாங்க ஐயா. நிறைய பேர் எந்த பெண்களாவது டொனேஷன் கொடுக்கறாங்களாங்க ஐயா? ஐயா, பொருளீட்டுறதுங்க ஐயா. அந்த காலத்துல தலைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் இல்ல, இப்பயுமே பொருளீட்ட வெளிநாடோ வெளியூரோ போறது அதிக அளவுல ஆண்கள் தாங்க ஐயா. பெண்கள் போறாங்க, ஆனா அதிக அளவுல போய் ஆண்கள் தானங்க அங்கே போறாங்க. நாதஸ்வரங்க ஐயா, மரபு வழியா நாதஸ்வரம் வாசிக்கிறது ஆண்கள் மட்டும்தாங்க ஐயா. காரக்குறிச்சி அருணாசலன்றவர் வந்து டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் மாளிகைக்கு போறாரு. போறப்ப அவரே வந்து அவரோட கதவு திறந்து விடுறாங்க. அங்க ஏங்கய்யா நீங்க வந்து கதவு திறந்து விடுறீங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அங்க இருக்கலாம், காரக்குறிச்சி அருணாசலன் நினைச்சால் டாக்டர் ஜனாதிபதி ஆக முடியும், டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நினைச்சால் ஒரு போதும் காரக்குறிச்சி அருணாச்சலம் ஆக முடியாதுன்னு சொன்னாங்கய்யா. ஆண்கள் மட்டும்தாங்க என் மரபை கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு கூறி எங்க பக்கத்து தான் தீர்ப்பு தருவீங்கன்னு நம்பி
அகர முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உண்மையை உணர்ந்துட்டு உழைப்பால் உயர்ந்துட்டு உனக்கென ஒரு சரித்திரம் படைத்திரு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும். உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் உன் சோம்பல் இருக்கட்டும். உன்னிடமே கேட்டுவிடு நீ எதற்காக பிறந்தாய் என்று. ஒரு முறையாவது உனக்கு நீயே சொல்லிக்கொள், நான் தமிழர் மரபை கட்டி காக்கத்தான் பிறந்தேன் என்று என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.